விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. தயாநிதி மாறன் அனுப்பிய நோட்டீஸ் தொடர்பாக சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். குற்றச்சாட்டுகள் தவறானவை என்று சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. தயாநிதி மாறன் அனுப்பிய நோட்டீஸ் தொடர்பாக சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. மும்பை பங்குச்சந்தை தேசிய பங்குச்சந்தை நிர்வாகத்திற்கு சன் டிவி நெட்வொர்க் கடிதம் எழுதியிருக்கிறது. தயாநிதி மாறன் அனுப்பிய நோட்டீஸ் தொடர்பாக சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. மும்பை பங்குச்சந்தை தேசிய பங்குச்சந்தை நிர்வாகத்திற்கு சன் டிவி நெட்வொர்க் கடிதம் எழுதியிருக்கிறது. குற்றச்சாட்டுகள் தவறானவை என்று சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. அவதூறானவை, ஆதாரமற்றவை என்றும் சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தயாநிதி மாறன் அனுப்பிய நோட்டீஸ் தொடர்பாக சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. மும்பை பங்குச்சந்தை தேசிய பங்குச்சந்தை நிர்வாகத்திற்கு சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் கடிதம் அனுப்பியிருக்கிறது. குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அவதூறானவை என்றும் ஆதாரமற்றவை என்றும் சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. குற்றச்சாட்டுகள் தவறானவை என்று குறிப்பிட்டு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தை நிர்வாகத்திற்கு சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் கடிதம் அனுப்பியிருக்கிறது. குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் தவறானவை, அவதூறானவை, ஆதாரமற்றவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தில். தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் அது தொடர்பாக சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குற்றச்சாட்டுகள் தவறானவை என்று சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் மறுப்பு தெரிவித்து கடிதம் வெளியிட்டிருக்கிறது. மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தை நிர்வாகத்திற்கு சன் டிவி நெட்வொர்க் கடிதம் அனுப்பியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கு? முழுமையான விவரம். இன்று செய்தித்தாள்களில் சன் குழுமம் சார்ந்த வந்திருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று சன் டிவி நிர்வாகம் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த செய்தித்தாள்களில் வந்திருக்கக்கூடிய இந்த புகார்கள் அனைத்தும் 22 ஆண்டுகள் பழமையானது எனவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கும் போது சொல்லப்பட்ட புகார்கள் எனவும் அவர் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த செய்திகள் அனைத்தும் மிஸ்லீடிங் என்று சொல்லக்கூடியதாகவும், ஸ்பெகுலேஷன் என்றும், டிஃபமேட்டரி அண்ட் நாட் சப்போர்ட்டட் பை ஃபேக்ட்ஸ் ஆர் லா, சட்டப்பூர்வமாக எந்த இதில் அர்த்தமும் இல்லை எனவும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து இந்த செபி என்று சொல்லக்கூடிய பங்கு, குறிப்பாக இவர்கள் தான் பங்கு சந்தைக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாக குழுவாக இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் என்று சொல்லக்கூடிய செபிக்கு சன் டிவி குழுமம் சார்பாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இது குடும்ப விவகாரம் எனவும், ஒட்டுமொத்தமாக இது தனி நபர் சார்ந்த விஷயம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலையும் இந்த வக்கீல் நோட்டீஸ் தொடர்பான விவரங்கள் இதில் இடம்பெறவில்லை. குற்றச்சாட்டுகள் தவறானவை என்று குறிப்பிட்டு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை, அவதூறை பரப்பக்கூடியவை என்று குறிப்பிட்டு இந்த கடிதம் அப்படிங்கிறது இருக்குது. இதை தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் வச்சிருக்க குற்றச்சாட்டை பொறுத்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ரமேஷ். தயாநிதி மாறன் இன்று காலை அவருடைய போட் கிளப் இல்லத்தில் தொடர்ச்சியாக மூத்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோரிடம் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஜூன் 10ஆம் தேதி தான் இந்த வக்கீல் நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று கலாநிதி மாறனுக்கு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் எந்தவித பதிலும் கிடைக்காத நிலையில் தற்பொழுது சன் டிவி நெட்வொர்க் சார்பாக இந்த கடிதம் குறிப்பாக செபிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவர்களுடைய பங்குகள் தேசிய பங்கு சந்தையில் முதலீடு செய்யப்பட்டுள்ளன. எனவே பங்குதாரர்கள் எந்தவித குழப்பமும் அடையக்கூடாது என்பதற்காக இந்த விளக்க கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா அவருடைய தயாநிதி மாறனுடைய கோரிக்கை என்னன்னா, 2003ஆம் ஆண்டு அவருடைய தந்தை முரசொலி மாறன் இருந்த போது என்ன மாதிரியாக கையாளப்பட்டதோ அதே போன்றுதான் தற்போதும் கையாள வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இதற்கு இந்த வக்கீல் நோட்டீஸ் தொடர்பாக இந்த சன் டிவியுடைய விளக்க கடிதத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடாமல் இருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இன்று மாலை தயாநிதி மாறன் ஒரு பொது நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அப்போது அவர் செய்தியாளர்களுக்கு ஏதாவது புதிய தகவல் கொடுக்கிறாரா என்பதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த பிஎஸ்சி லிமிடெட்
மூலியமாக இந்த சன் டிவி நெட்வொர்க்ல கூடிய ரவி ராமமூர்த்தி ஆகியோர் இந்த கூட்டான செய்தியாளர் அந்த செய்திக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வுகளில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கிறது என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். அந்த கடிதத்தில் குறிப்பாக பாத்தீங்கன்னா அவர் பல்வேறு விதமான காரணங்களை சொல்லியிருந்தார். முறையாக பதில் கொடுக்காத பட்சத்தில் அவர் அமலாக்கத்துறை வரை நாங்கள் புகார் அளிக்க நேரிடும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். இதற்கு என்ன மாதிரியான பதில் கொடுக்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரியா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.